Hi guys, this is Surya from Pure Trading. ஸோ கோல்டு எக்ஸ்பிளேஷன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக கோல்டோட அப்டேட்ஸ் போட ட்ரை பண்ணுறோம், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு நல்ல பெரிய ரேலி போயிட்டே இருக்கான், மேலே போயிட்டே இருக்கான், பார்த்தீங்களா? ஸோ எதனால் ப்ரோ, எதனால் கோல்டு வந்து மேலே போயிட்டே இருக்கான்னா சிம்பிள் தான். குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்வெஸ்டர் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபண்ட்ஸை கோல்டில் டம்ப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்குது, கோல்டோட ப்ரைஸ் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கோல்டு பை பண்ணலாமல் கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வருது, என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து நான் யூஸ் பண்ணுறேன், என்னோட ஸ்ட்ராட்டஜியில் ஒரு என்ட்ரி கிடைக்குதுன்னா யூஸ் பண்ணலாமே தவிர வெறும் ஒரு நியூஸ் ஓவரால் நியூஸ் பாசிட்டிவாக இருக்குது அந்த மாதிரி நான் ட்ரேட் பண்ண சொல்லிட்டு யாரும் பண்ண வேணாம். உங்களோட செட்டப் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நான் என்னோட என்ட்ரி செட்டப் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து லாங் ட்ரை பண்ணலாம் ப்ரோ, இந்த மாதிரி பெரிய ரேலி போயிட்டே இருக்குது, ட்ரை பண்ணலாமா கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கேல்ப் பண்ணுறது ஓகே. ஹோல்டு பண்ணுறீங்களான்னு கேட்டால் ஹோல்டுலாம் பண்ணக்கூடாது. பட் ஒரு ஸ்கேல்ப் பண்ணுறோம் ப்ரோ, ஒரு 1:3 ஆர் 1:5 எடுக்கிறேன்னா ஸோ அது வரையும் அது வேணால் பண்ணலாமே தவிர ஹோல்டு பண்ணுறோம் ஒரு ஒரு லாஸ்ட் வீக் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் ஹோல்டு பண்ணால் அதெல்லாம் பண்ணாதீங்க. பிகாஸ் மார்க்கெட் எங்கே ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது, ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் ஒரு ஒரு ஜோனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சம்திங் இந்த மாதிரி ஜோன் இருந்தால் இங்கே சப்ளை ஆர் இங்கே சப்போர்ட் சம்திங் சொல்லிட்டு நமக்கு ஒரு பிளேஸ் இருக்கும், ஐடென்டிஃபை பண்ணலாம் எங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் அது மாதிரி வாங்கி வச்சு ஹோல்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், சப்போஸ் இங்கே யாராச்சும் இங்கே சம்திங் இங்கே யாராச்சும் வந்து பை பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்க, இங்கே போயிட்டு மார்க்கெட் ஒரே ஸ்னைப் ஆகிக்கிட்டான் பாருங்க. ஸோ அப்போ நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தாலுமே அது வேஸ்ட் தானே, ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரேலி போகுதுன்னா ஒரு ஸ்கேல் பண்ணிட்டு ஆர் எஸ்எல் நீங்கள் ட்ரெயில் பண்ணிவிட்டு ஓகே வச்சுருக்கீங்கன்னா ஓகே. பட் நீங்கள் வந்து பிளைண்டாக ஹோல்டு பண்ணிங்கன்னா வந்து அதெல்லாம் பண்ணாதீங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நான் வந்து நேற்று இல்லை, காலையில் ஒரு என்ட்ரி ஸ்டெப் எடுத்து போட்டிருந்தேன், ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரேடோட எக்ஸ்பிரஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எனக்கு நான் எடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா செல் சைட் என்ட்ரி. ஸோ நீங்கள் ஏன் ப்ரோ செல் சைட் என்ட்ரி எடுத்தீங்க? மார்க்கெட்டே வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்குது, நீங்கள் செல் சைடு நீங்கள் செல் பண்ணி கேட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் ட்ரெண்ட். இப்போது நான் எஸ்எம்சி யூஸ் பண்ணுறதுனால நான் ட்ரெண்ட் எந்த சைடு இருக்கோ நான் அந்த ட்ரெண்டில் தான் என்ட்ரி எடுப்போங்களா. இப்போ மார்க்கெட் வந்து ஓவரால் ஒரு டென்ஷனில் இருக்குது, மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குன்றதுக்காக நான் வந்து பிளைண்டாக வந்து லாங் ட்ரை பண்ண மாட்டேன். எனக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எனக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குது, என்னோட ட்ரெண்ட் பேஸ் பண்ணி தான் நான் என்ட்ரி எடுப்பேன், ஓகேங்களா? அப்போ எனக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா நேற்று மார்னிங் ஆர் நேற்று நைட் நினைக்கிறேன் மார்க்கெட் வந்து ஒரு செல் சைட் டர்ன் ஆகிட்டான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 4 ஹவரில் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கிடைச்சிருச்சு, ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் கொடுத்தான். எதுக்கு கன்ஃபர்மேஷன்? செல் சைட் இதில் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு என்ட்ரி செட்டப் பார்த்தேன் செல் சைடுக்கு. ஸோ அந்த என்ட்ரி செட்டப் தான் எடுத்தேன், ஓகேங்களா? சரி, ஓகே. நான் எப்படி என்ட்ரி எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ட்ரெண்ட் பார்ப்பேன். ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து எந்த டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ஹை டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்டில் இருக்கான்னு பார்ப்பேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரிவர்சல். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனா இல்லை, இப்போ மார்க்கெட் வந்து எக்ஸாம்பிள் வந்து ட்ரெண்ட் வந்து லாங்காக இருக்குது வச்சுக்கோங்களேன். ட்ரெண்ட் லாங்காக இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செல் பண்ண போகிறதில்ல, நம்ம லாங் தான் எடுக்க போகிறோம். ஆனால் இப்போ லாங்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எனக்கு பை சைடுக்கு ஒரு ரிவர்சல் வேணும். ஸோ அந்த ரிவர்சல் ஜோன் பார்த்துட்டு தான் நான் என்ட்ரி எடுப்பேன், ஓகேங்களா? தேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம ரிவர்சல் பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கலாமா கேட்டிங்கன்னா எடுக்கலாம். பட் நம்மளோட எஸ்எல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ரிவர்சல் ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜோனாக இருக்கும். ஸோ நம்மளால பார்த்தீங்கன்னா பிளைண்டாக அந்த ரிவர்சல் ஜோனில் என்ட்ரி எடுக்க முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஷோர்ட் டைம் ஃப்ரேம் போயிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அந்த கன்ஃபர்மேஷனை நம்ம என்ட்ரி எடுத்தால் நம்மளோட செட்டப் வந்து அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஈஸியாக நம்மளோட டார்கெட்லாம் ஹிட் ஆகும், ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்கேன், ட்ரெண்டு பார்க்கணும். எனக்கு 4 ஹவரில் என்ன ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு செல்லாக மாறிடுச்சு. நீங்கள் ஓவரால் பைன்னு சொன்னாலுமே எனக்கு இந்த இடத்துல சோச்சு கொடுத்து எனக்கு செல்லாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் எனக்கு நான் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் ஜோன் பார்க்கணும், ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் வீடியோஸில் கூட பார்த்துருக்கலாம். நீங்கள் 4 ஹவரில் அனலைஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போயிட்டு 15 மினிட்ல என்ட்ரிஸ் எடுங்க. நீங்கள் வந்து 1 ஹவர் அனலைஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போயிட்டு 3 ஹவர்ஸ் 5 மினிட் ஆர் 3 மினிட்ல என்ட்ரி எடுங்க. நீங்கள் 15 மினிட்ல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அதாவது 15 மினிட்ல நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 5 மினிட்ல இல்லைனா 1 மினிட்ல என்ட்ரி எடுக்கும். ஸோ சம்திங் இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்லாம் சொல்லியிருப்பாங்களே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுமா கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். பட் இதை பேஸ் பண்ணி மட்டுமே உங்களால் ட்ரேட் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் இந்த மாதிரியான ஒரு ஹை ரிஸ்க் ரிவார்டை எடுக்க முடியும். நீங்கள் போயிட்டு வெறும் இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இந்த டைம் ஃப்ரேம் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் இதை தான் ஃபாலோ பண்ணி நீங்கள் நம்பி போனீங்கன்னா உங்களோட எஸ்எல் வந்து ஹிட் ஆகிட்டு டார்கெட் போவான்.
அப்போ உங்களுக்கே ஐடியா இருக்காது. எதுக்காக இப்ப எஸ்எல் ஹிட் ஆனா? என்ன ரீசனே தெரியாம இருக்கும். நீங்க எல்லாமே கரெக்ட்டா பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு எஸ்எல் மட்டும் ஹிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன ரீசன்னா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எந்த டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணுதோ, நீங்க அத தான் போய் பார்க்கணும். நீங்க ஒரு டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு, மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கெல்லாம் பண்ணாது. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்க. அதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுமா கேட்டீங்கன்னா, பண்ணாது. ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ட்ரெண்ட் எனக்கு என்னது? செல் சைட் ட்ரெண்ட். இப்போ எனக்கு என்ன நெக்ஸ்ட் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவர்சல் ஜோன் தேவை. ஸோ எனக்கு என்ன கிடைச்சது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சோர்ச் கிடைச்சிச்சு. 15 மினிட் ஒரு சோர்ச். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன என்ட்ரி எடுத்தேன் பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி. ஓகேங்களா? இப்போ ஓகே. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன்? இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெண்ட் தெரியணும். ட்ரெண்ட் 4 ஹவர்ல நம்ம செல் சைடு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிவர்சல் பார்க்க போறோம். ஸோ இங்க ரிவர்சல் எப்படி பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் மார்க்கெட் என்ன டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல எனக்கு 15 மினிட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் 15 மினிட்ல என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே போயிட்டே இருந்தான். ஸோ மேலே போயிட்டு ஒரு பாயிண்ட்ல எனக்கு சோர்ஸ் குடுத்துட்டான். எதுக்கு? செல் சைடு. இப்போ ப்ரோ ட்ரெண்ட் நம்ம என்ன பார்த்திருந்தோம்? ஆர் ஹை டைம் ஃப்ரேம் என்ன பார்த்திருந்தோம்? செல் சைடா? இப்போ அகைன் சோர்ஸ் நம்ம எதுக்கு குடுத்துருக்கான்? செல் சைடு தானே குடுத்துருக்கான். அப்போ நீங்க இதுலருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ட்ரெண்ட்ல தான் பார்த்துட்டீங்கன்றது கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி செட்டப் பார்க்க போறோம். இப்போ எனக்கு 15 மினிட்ல ரிவர்சல் குடுத்த ஜோன் எது பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க தான் கன்ஃபர்மேஷன் குடுத்தான். அப்போ நான் எங்க செல் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இங்க தான் நான் போய் செல் பண்ணி ஆகணும். பிகாஸ் இதுதான் என்னோட ரிவர்சல் ஜோன். அப்போ ஏன் ப்ரோ நீங்க ஏன் இங்க என்ட்ரி எடுத்தீங்க? ஆனா ரிவர்சல் ஜோன் இங்க தானே இருக்கு. நீங்க ஏன் அப்புறம் இங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் தான். இப்போ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி நல்லா ஃபால் ஆயிட்டான். ஓகேங்களா? நல்லா ஃபால் ஆயிட்டான். இப்போ அகைன் அவன் மேல வந்துட்டு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டு, அகைன் கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு போவானான்னு கேட்டீங்கன்னா, போமாட்டான். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரிய பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் எந்த சைடு மூவ் பண்ணிட்டு இருக்கனோ, அந்த சைடு நம்ம ஒரு ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி எடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி தான் இந்த இடத்துல நான் எடுத்தது. ஓகேங்களா? இப்போ நான் இத எடுத்துடுறேன். இப்போ மார்க்கெட் வந்து 15 மினிட்ல கன்ஃபர்மேஷன் ரிவர்சல் குடுத்த அப்புறம் என்ன டைம் ஃப்ரேம் ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு 5 மினிட் ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். ஓகேங்களா? இப்போ நீங்க கேட்கலாம், ப்ரோ இப்போ 15 மினிட்ல இங்க நடந்திருக்கு. அப்ப நெக்ஸ்ட் 5 தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துல எனக்கு 5 மினிட் ஆர்டர் ஃபாலோ பண்ணதுனால நான் 5 மினிட் பார்த்தேன். மார்க்கெட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு விஷயம் மட்டும் அப்படியே நடந்துட்டே இருக்குமா? இதுதான் ரிப்பீட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட் மாறிட்டே இருக்கும். நீங்க தான் போயிட்டு எந்த இடத்துல எந்த டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சு, அப்படி நீங்க என்ட்ரி எடுத்தா மட்டும் தான் உங்களால ஈஸியா ப்ராஃபிட் பண்ண முடியுமே தவிர, உங்களால வந்து வெறும் வெறும் ஒரு புக்ல இருக்கிறது மட்டுமே பார்த்துட்டு, அத வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா? இப்போ எனக்கு 5 மினிட்ல ஒரு எஸ்எம்எஸ் குடுத்துட்டான். ஓகேங்களா? இது வந்து ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி. இப்போ இந்த என்ட்ரி நான் போட்டது ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி. பட் நம்ம ஆக்சுவல் என்ட்ரி எங்க இருக்கணும்னா, இங்க இருந்திருக்கணும். பட் மார்க்கெட் இதுவரையும் போகுமான்னு கேட்டா போகாது. அதனால தான் நான் இங்க என்ட்ரி எடுத்தேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு 5 மினிட் ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ஃபாலோ பண்ணிட்டதுனால நான் 5 மினிட் கன்ஃபர்மேஷன் பார்த்தேன். பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீப் நடந்துச்சு. ஸோ நான் எப்பவுமே வந்து ஸ்வீப் பேஸ் பண்ணிலாம் என்ட்ரி எடுக்க மாட்டேன். எனக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு ட்ரெண்ட் வேணும். ட்ரெண்ட் பேஸ் பண்ணி தான் என்ட்ரி எடுப்பேன். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஆச்சு, ஒரு ஸ்வீப் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸ்வீப் நடந்துட்டு, எனக்கு என்ன குடுத்தான் பார்த்தீங்கன்னா, ஒரு செல் சைடுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்தான். இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 மினிட்ல ஒரு சோர்ச் குடுத்துருந்தான். இந்த நல்லா இங்க இருக்க லிக்விடிட்டிக்கு ஸ்வீப் பண்ணிட்டு, ஒரு சோர்ச் குடுத்துட்டு, அந்த சோர்ச்சோட குடுத்த பிளாக்ல தான் எனக்கு என்ட்ரி எடுத்திருந்தான். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க. ஆல்மோஸ்ட் இந்த ட்ரேடுக்கு நான் வச்ச எஸ்எல் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் வச்சேன். என்னோட ஆக்சுவல் டார்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா? எனக்கு இந்த ஸ்விங் லோ எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அந்த ஸ்விங் லோவே எனக்கு எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 85 பாயிண்ட்ஸ் கிட்ட இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் 5 பாயிண்ட் எஸ்எல் வச்சுட்டு, ஆல்மோஸ்ட் 5 ஆர் 6 வச்சுட்டு, ஆல்மோஸ்ட் 80 பிளஸ் பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனா மார்க்கெட் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் கூட எனக்கு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட கீழ போயிருந்தான். இங்க பாருங்களேன். ஆல்மோஸ்ட் ஒரு 260 இங்க பாருங்க. ஆல்மோஸ்ட் இல்ல 300 ஒரு ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து கீழ போயிருந்துச்சு. ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏன் ப்ரோ ட்ரெண்ட் என்ட்ரி எடுக்கிறோம்னா, ஸோ இதுதான் ரீசன். நீங்க ஓவரால் நியூஸ் வந்து கோல்டு வந்து பாசிட்டிவா இருக்கு ஆர் நெகட்டிவா இருக்கு சம்திங். ஸோ நான் என்ன பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா, வந்து மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கு. நான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு பை பண்ணிடுறேன் சொல்லிட்டு இதுதான் நீங்க பண்ணக்கூடாது. ஸோ நீங்க அப்படி ஏதாச்சும் பண்ணீங்கன்னா, உங்களோட லாஸ் தான் வருமே தவிர, உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றது ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க எப்பவுமே ட்ரேட் பண்றீங்கன்னா, ட்ரெண்ட பேஸ் பண்ணி எடுங்க. ட்ரெண்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். அண்ட் உங்களோட ரிஸ்க் ரேஷியோவும் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஓகே.
இப்போது நம்மளோட கோர்ஸில் வந்து நிறைய பேருக்கு தெரியாது நம்ம கோர்ஸ் எடுக்கிறோன்றது. நம்ம கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு எஸ்எம்சி கற்றுக்கணும் அண்டு என்னோட கம்யூனிட்டியில் நான் சொல்லி எஸ்எம்சி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 50% ஆஃபரில் போயிட்டு இருக்கு நம்மளோட மென்டர்ஷிப். ஸோ நீங்கள் என்ரோல் பண்ண நினைக்கிறவங்க எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னோட என்ட்ரி செட்டப் நான் உங்களுக்கு முன்னாடி சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் எஸ்எம்சி வந்து நான் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் உங்க எப்படி சொல்கிறது, எஸ்எம்சி வந்து உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்எம்சினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ்எம்சி பற்றி. பட் நான் சொல்லிக் கொடுக்குற எஸ்எம்சி உங்களுக்கு வெரி 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 சிம்பிளாக இருக்கும், உங்களால் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இதனால் உங்களுக்கு லைஃப் டைம் டிஸ்கார்ட் ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்களா? இப்போ உண்மை உங்களுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணணும், உங்களுக்கு எஸ்எம்சி கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு டிஎம் பண்ண. ஓகேங்களா? தேங்க்யூ.